வாழ்க வளமுடன். ஸ்ரீ கோமாதா சோதிட ஆய்வு மையம், இளம்புவனம், எட்டயாபுரம், தூத்துக்குடி மாவட்டம். இந்த தீய சர நட்சத்திரங்கள், அதன் தொடர்ச்சியாக மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் வருது. இது கேதுனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் ஆண் அல்லது பெண் பிறந்து 1ஆம் பாதம் என்பது தகப்பனாருக்கு சில பாதிப்புகளையும் புத்திரருக்கு சில பாதிப்புகளையும் கொடுக்கும். 2ஆம் பாதம் என்பது தாய்க்கு சில கஷ்டங்களை கொடுக்கும். 3ஆம் பாதம் என்பது பொருளாதார ரீதியாக சில நெருக்கடிகளை கொடுக்கும். 4ஆம் பாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக உத்தர நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் சிம்ம ராசியிலும் 1ஆம் பாதம் வருகிறது. இது சூரியனுடைய நட்சத்திரம். கன்னி ராசியிலே 2, 3, 4 பாதங்கள் வருகின்றன. இந்த நட்சத்திரத்தில் ஆண் அல்லது பெண் பிறந்தது 1ஆம் பாதம் தகப்பனாரை பாதிக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. 2க்கு ஆண் என்றால் அது தகப்பனுக்கு தான் சில கஷ்டங்களை கொடுக்கும். பெண்ணானால் தாய் கஷ்டங்கள் கொடுக்கும். 3, 4 பாதங்கள் தோஷமில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. உத்திர நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் தகப்பனாருக்கு கண்டத்துக்கு இணையான சில கஷ்டங்களை கொடுக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தாய்க்கும் அப்படித்தான். 3, 4 பாதங்கள் நன்றாக இருக்கும். அதுக்கப்புறம் சித்திர நட்சத்திரம். சித்திர நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். கன்னி ராசியில் 1, 2 பாதங்கள் வரும். 3, 4 பாதங்கள் துலாமில் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் ஆண் பெண் பிறந்து 1, 2, 3 பாதங்கள் ஆனானால் தகப்பனுக்கு சில நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் கொடுக்கும். பெண்ணானால் தாய்க்கு சில நெருக்கடிகளை கொடுக்கும். 1, 2, 3 பாதங்கள் பிறக்கும். 4ஆம் பாதம் என்பது தோஷமில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் என்பது குருவனுடைய நட்சத்திரம். இது துலாம் ராசியிலே 1, 2, 3 பாதங்களும், விருச்சிக ராசியிலே 1 பாதமும் வரும். இந்த நட்சத்திரத்தில் ஆண் பெண் பிறந்து எந்த பாதமானாலும் தன்னுடைய மகிழ்த்தினனுக்கு சிறப்பல்ல. விசாக நட்சத்திர ஆணை ஒரு பெண் திருமணம் செய்திருந்தால் அந்த பெண்ணுடைய சகோதரனுக்கு கஷ்டங்கள் ஏற்படுத்தும். அதே மாதிரி பெண்ணை திருமணம் செய்திருந்தாலும் இந்த பையனுடைய சகோதரனுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூராடம். அடுத்தபடியாக பூராட நட்சத்திரம். பூராடம் என்பது ஒரு சுக்கிரனுடைய நட்சத்திரம். இது தனுசு ராசியிலே முழுமையாக 4 பாதங்களும் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் ஆயினும் தனுசு சென்ம லக்கணமாகி ஆண் பெண் பிறந்தால் தகப்பனுக்கு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும். ஆண் அல்லது பெண் சென்ம லக்கணம் தனுசில் பிறந்து நட்சத்திர பாதம் 1க்கு 1ல் வரும்போது தகப்பனார் கண்டத்தை ஏற்படுத்தும். லக்கணமும் ராசி 1ஆ வருகின்ற பொழுதுதான் அந்த அளவுக்கு பெரிய கண்டத்தை ஏற்படுத்தும். 2க்கு தாய்க்கு கண்டம் 2ஆம் பாதம். 3ஆம் பாதம் மூத்தோருக்கு கண்டம். அதாவது மூத்தவங்க, அந்த பையனுக்கு மூத்தவங்க, அந்த பொண்ணுக்கு மூத்தவங்க அவங்களுக்கு கண்டத்தை ஏற்படுத்தும்.
ஆணானால் தகப்பனுக்கு, பெண்ணானால் தாய்க்கு. 4க்கு தாய் சகோதரனுக்கும் கண்டம் ஏற்படும். இப்போ பூராட நட்சத்திரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சில தீமைகளை ஏற்படுத்துகிறது. அந்த குறிப்பிட்டு சொன்ன நபர்களுக்கு மட்டும். அடுத்தபடியாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நாம் எடுத்து சொல்லக்கூடிய வரிசையிலே வந்திருக்கின்றோம். இந்த நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம். இது மீன ராசியிலே முழுக்க முழுக்க 4 பாதங்களும் விழும். இந்த நட்சத்திரத்தில் ஆண் பெண் பிறந்து 1ஆம் பாதமானால் தகப்பனுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும், பெண்ணானால் தாய்க்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும். இப்போ 1ஆம் பாதம் மட்டுமே உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டுமே ஆண் பிள்ளை பிறந்தால் தகப்பனாருக்கும், பெண் பிள்ளை பிறந்தால் தாய்க்கும் கண்டத்தை ஏற்படுத்தும். 2, 3, 4 பாதங்கள் எந்த விதமான தோஷத்தையும் செய்வதில்லை, நன்மையைத்தான் செய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். இது மீன ராசியிலேயே கடைசி நட்சத்திரம். அதாவது 27 நட்சத்திரங்கள்ல கடைசி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் ஆண் பெண் பிறந்து பாதம் 1, 2, 3க்கு தோஷம் கிடையாது. 4ஆம் பாதம் தாய் தகப்பன் பிறந்தவர்களுக்கு கண்டம், ஆண் பெண்ணானால் தகப்பனுக்கு கண்டம். 4ஆம் பாதம் மட்டுமே, அதாவது ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டுமே தீய நட்சத்திரமாக, தீய பாதமாக கருதப்படுகிறது. இந்த அடிப்படையிலேயே தீய நட்சத்திர வரிசையிலே குறிப்பாக மூலம், கேட்டை, ஆயில்யம், அசுவினி, பரணி, ரோஹிணி, பூசம், மகம், உத்திரம், சித்திரை, விசாகம், பூராடம், உத்திரட்டாதி, ரேவதி போன்ற நட்சத்திரங்களை நாம் இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு கிரகத்துடைய நட்சத்திரம். மூல நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம், கேட்டை புதனுடைய நட்சத்திரம், ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம், அசுவினி கேதுனுடைய நட்சத்திரம், பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரம், ரோஹிணி சந்திரனுடைய நட்சத்திரம், பூசம் தனியினுடைய நட்சத்திரம், மகம் கேதுனுடைய நட்சத்திரம், உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், விசாகம் குருவனுடைய நட்சத்திரம், பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரம், ரேவதி புதனுடைய நட்சத்திரம். குறிப்பாக இந்த சனியுடைய நட்சத்திரமும் கேதுனுடைய நட்சத்திரங்களும் புதனுடைய நட்சத்திரங்களும் சுக்கிரனுடைய நட்சத்திரங்களும் தான் சந்திரனுடைய நட்சத்திரம். குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் எந்த உறவுகளை பாதிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே தொடர்ந்து நான் சொல்லி வந்திருக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.